ஸோ கண்டிப்பாக இதே தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் யார் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணியிருக்காங்களோ, ஈவன் நீங்கள் நான் ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு மெம்பர்ஸில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ரெண்டல் இன்கம் பண்ணாலும், ஓகே. யார் அந்த ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேரில் டாக்ஸேஷன் வரும். ஓகே. அகெயின் நீங்கள் கிளப்பிங் ஆஃப் இன்கம்ன்ற அந்த ரூல் 60-61 அங்கே ஒர்க் அவுட் ஆகும்போது, ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா இது யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இது பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த லூப் ஹோல்ஸ் வந்து இன்றைக்கி என்னென்னாக்கா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இப்போ இன்டிகிரேட்டட் ஆகிட்டுருக்கு எல்லாத்துலேயும். எல்லாமே இப்போ ஆதார், பேன் அது எல்லாமே இன்டர் கனெக்டடாக ஆகிட்டே இருக்கு. ஆமாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவும் இது பண்ணும்போது உங்கள் பேரில் தான் இருக்குன்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்ஸேஷன் வந்து ஹஸ்பண்ட் யார் அந்த ப்ராப்பர்ட்டி யார் ஓன் பண்ணியிருக்கோ அவங்க தான் அது பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்வாங்க. ஸோ எனக்கு தெரியாது அதனால தான் ஒய்ஃப் பேரில் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது அதெல்லாம். அப்போ இந்த ஒரு விஷயம் தெரியுது இல்லையா, இங்கேருந்து ஒய்ஃப் பண்ணோன்ட்டு. ஸோ அப்போ இந்த விஷயம் தெரியாமல் இருக்காது. ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டதுக்கு, ஒய்ஃப் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஸோ அது ரிலேட்டடாக அவங்க டாக்ஸேஷன்னா அது ஒரு பெரிய, ஏன்னா இன்றைக்கி டாக்ஸேஷன் பார்ட் வந்து அப் டு 7 lakhs விமன்ஸ்க்கு நில் டாக்ஸேஷன் இந்த மாதிரிலாம் வந்துட்டனால பெரிய டேக்ஸில் அவங்க சின்ன சின்ன ஒர்க் பண்ணாலும் அந்த டாக்ஸேஷன் வராது. அப்படியே வந்தாலும் அவங்க சின்ன அமௌண்ட்டை கட்டிட்டு போயிடலாமே தவிர, நம்ம டாக்ஸேஷனை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணும்போது எங்கேயாவது நம்ம அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுடைய அந்த ரூலில் வந்து நம்ம அடிப்படும். அப்போ நம்ம நிறைய ஃபைன் பே பண்ணுற மாதிரி ஆகிடும்.